வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இன்றைக்கான இறை வார்த்தையில் நேற்றைய தினத்தில் காலேப்பின் வாழ்க்கையிலே காணப்பட்ட 3 உயரிய ஆவிக்குரிய பண்புகளை அறிந்து கொண்டோம். விசுவாசமுள்ள காலேப், விலகிச் செல்லாத காலேப், விட்டு கொடுக்காத காலேப். இந்த விதமாக உத்தமராக ஆண்டவருக்கு முன்பதாக காலேப் வாழ்ந்ததினால் அவர் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட 3 ஆசீர்வாதங்களை இன்றைக்கு தெரிந்து கொள்வோம். முதலாவது பாதுகாப்பும் பெலனும். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களில் விசுவாசியாதவர்கள் அழிந்த போது காலேப் பாதுகாக்கப்பட்டார் என வாசிக்கிறோம். ஆம், துர்ச்செய்தியை பரப்பினவர்கள் அழிந்து போனார்கள், வாதையினால் செத்தார்கள். யோசுவாவும் காலேப்பும் உயிரோடு இருந்தார்கள். மட்டுமல்ல, காலேப்பிற்கு ஆண்டவர் ஆவிக்குரிய பலனையும் சரீர பலனையும் கொடுத்திருந்தார். யோசுவா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, மோசே என்னை அனுப்பின நாளில் இருந்த பலன் இப்போதும் இருக்கிறது, யுத்தம் செய்வதற்கும் ஆயத்தம் என்று தன்னுடைய 80வது வயதிலே கூறுகின்றார். ஆம், ஆண்டவருக்காய் உத்தமமாய் வாழுங்கள், பாதுகாப்பும் பலனும் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார். இரண்டாவதாக கானானின் வாழ்வு. காலேப் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பூமியை சுதந்தரித்தார். 40 வருடங்களாய் வனாந்திரத்தை சுற்றின எகிப்திலிருந்து வந்த எல்லோரும் இறந்து போனார்கள். ஆனால் காலேப் கானானை கண்டார், சுதந்தரித்தார். என்னாகமம் 14:24 காலேப் உத்தமமாய் என்னை பின்பற்றினபடியால் அவனை அந்த தேசத்தில் சேர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம், உத்தமமாய் பின்பற்றின நமக்கும் ஆண்டவர் பரம கானானை வைத்திருக்கின்றார். மூன்றாவதாக குடும்பத்தில் ஆசீர்வாதம். ஒருவர் ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமாய் வாழ்ந்தால் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், பயன்படுத்துகிறார். காலேப் மட்டுமல்ல, அவருடைய சந்ததியாரையும் கானானை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என ஆண்டவர் சொல்லுகின்றார். என்னாகமம் 14:24 வாசிக்கின்றோம். மட்டுமல்ல, பின்னாளில் நியாயாதிபதிகளின் காலம் வந்தபோது ஆண்டவர் தெரிந்தெடுத்த முதல் நியாயாதிபதி யார் தெரியுமா? ஒத்தனியேல். ஒத்தனியேல் யார்? இவர் காலேப்பின் மகள் அக்சாளை மணந்தவர். நியாயாதிபதிகள் 3:9 நாம் பார்க்க முடியும். நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமாக நடந்தால் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஏற்ற காலங்களில் உயர்த்துவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என சங்கீதம் 84:11 கூறுகின்றது. ஆம், உத்தமமாய் நடக்கின்ற பொழுது பாதுகாப்பையும் பலனையும், கானானின் வாழ்வையும், குடும்பத்தில் உயர்வையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அன்பானவர்களே, தகப்பனே என்னை உத்தமமாய் வாழ்வதற்கு பலப்படுத்தும் என்பது நம்முடைய அனுதின ஜெபமாய் இருக்கட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.